Welcome to Tamil Traders. This is class number 2. நான் சுதர்ஷன், founder of Tamil Trader with 9 years of experience in trading. லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ட்ரேடிங்னா என்ன அண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை வாட்ச் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் போய்ட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட கண்டினியூஷனான டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல என்னென்ன இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேடிங்கை நம்ம ரெண்டு விதமாக அனாலிசிஸ் பண்ணலாம். ஒன்று டெக்னிக்கல், இன்னொன்று ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல் அப்படின்றது வந்து அதோட டேட்டாஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து அனாலிசிஸ் பண்றது. அது நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். இப்போ முதல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது என்னன்னா சார்ட் ஓரியன்டா. இப்போ நம்ம ட்ரேடிங்னாலே நம்ம எல்லாருக்கும் மைண்டுக்கு என்ன வரும்? சார்ட், கிரீன் கலர், ரெட் கலர், அதுல தான் மைண்டுக்கு வரும். அது மூலமா அனாலிசிஸ் பண்ற மெத்தடாலஜிக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ், இந்த 3 பாயிண்ட் வந்து ஐ ஃபீல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ட்ரேடர்ஸ்க்கு இந்த 3 பாயிண்ட் வந்து ஒரு தாரக மந்திரம். நீங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து புரிஞ்சுக்கணும்ன்றது தான் இந்த 3 பாயிண்ட் நான் போர்டில் எழுதியிருக்கேன். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ட்ரேடிங் இஸ் not a get rich quick scheme. Trading is not a get rich quick scheme. அதாவது நிறைய பேருக்கு ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்கு ட்ரேடிங் மேல. என்னன்னா, நான் ட்ரேடிங் கத்துக்கிட்ட உடனே ஒரு 1 or 2 monthsலயே பெரிய ப்ராஃபிட் பார்த்துடலாம், இல்ல ரொம்ப மணி சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்கு. அது முதல்ல தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ட்ரேடிங்ன்றது ஒரு ஸ்கில். இப்போ எப்படி ஒரு டான்ஸ் கிளாஸ் போறோம்னா ஒரு 6 மாசம் ஆகும். ஜிம் போயிட்டு நம்ம பாடி மெயின்டைன் பண்றோம்னா ஒரு 4-5 மாசம் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு 4 to 6 monthsன்றது மேண்டேட்டரி. அந்த மாதிரி ட்ரேடிங்ன்றதும் ஒரு ஸ்கில். இட் இஸ் அ பிசினஸ். கண்டிப்பா ஒரு 4 to 6 மாசம் நம்ம எல்லாருமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல நம்ம நல்லா டீப் டைவ் பண்ணணும்னா. பட் சில பேருக்கு என்ன தாட் இருக்கணும், நான் சொன்ன மாதிரி சீக்கிரமா சம்பாரிச்சிடணும் அப்படின்ட்டு வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார். அவர் என்கிட்ட வந்து சொன்னார், சார் நான் 20,000 rupees கேபிட்டல் வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை சார், முதல் மாசம் ஒரு 20,000 ப்ராஃபிட் வந்தா போதும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அவரை பார்த்து கஷ்டப்படுறதா இல்லை இதை நினைச்சு சிரிக்கிறதான்ட்டு தெரியலன்ட்டு நான் அப்புறம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ஒரே தான் கேட்டேன், சார் நீங்க என்ன பண்றீங்க? அவர் சொன்னாரு, நான் 4 வருஷமா ஐடியில் இருக்கேன் சார். நான் திருப்பி கேட்டேன், எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அவர் சொன்னார், ஒரு 35,000 நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ 4 வருஷம் நீங்க ஐடியில் இருக்கீங்க, பிளஸ் ஆல்ரெடி இதுக்காக 4 வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க, மொத்தம் 8 years நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ எவ்வளவு earn பண்ணிட்டு இருக்கீங்க? மந்த்லி 35,000. நீங்க இப்ப என்ன கேட்கறீங்க, ட்ரேடிங்க ஒரு மாசத்துலயே நீங்க கத்துக்கிட்டு, ஐ மீன் முதல் மாசமே அதுல பாதி அமௌண்ட், உங்க சேலரியில பாதி அமௌண்ட் ஆன 20,000 rupees earn பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ இங்க உங்க கேபிட்டல் இம்பார்ட்டன்ட் தான், பட் 20,000, 30,000, 1,00,000 முதல்ல விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு நாளா ட்ரேடிங் கத்துக்கிறீங்க, இப்பதானே ஆரம்பிக்கிறோம். அப்போ முதல் மாசமே நம்ம இவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம எந்த டார்கெட்டோ எந்த ஒரு ப்ரெஷருமே எடுத்துக்கூடாது. இது முதல்ல ஒரு ஸ்கில்லா பார்க்கணும். நம்ம எவ்வளவு நல்லா கத்துக்கிறோமோ கோயிங் ஃபார்வர்ட் நீங்க சம்பாதிக்க தான் போறீங்க. என்னோட பாயிண்ட் நீங்க பார்த்தாலே புரியும். எடுத்த உடனே பணக்காரன் ஆக முடியாதுன்னு தான் நான் சொல்லிருக்கேனே தவிர இதுல earn பண்ண முடியவே முடியாதுன்னு நான் சொல்லல. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம யாரும் இங்க இருக்க போறது கிடையாது. ஸோ நான் கண்டிப்பா earn பண்ண முடியும், பட் இட் வில் டேக் சம் டைம் பிகாஸ் இட் இஸ் a skill. இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய, அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ ஒரு 3 to 5 மாசம் நீங்க கொடுக்க ரெடியா இருந்தீங்கன்னா ட்ரேடிங்ல கண்டிப்பா நல்ல சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நோ ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ஸ் 100%. இது ரொம்ப ரொம்ப தாரக மந்திரம். நோ ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ஸ் 100%. அதாவது நம்ம நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும், ஒரு ட்ரேடிங் கிளாஸ் நிறைய பேர் வரும்போது என்ன கேட்பாங்கன்னா, நான் வந்து லாஸே பண்ணாம இருக்கணும், லாஸ் பண்ணாத ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுங்க, அதிகமா மார்க்கெட் ஒர்க் ஆகிற ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு ஆன்சர். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே எல்லா வாட்டியும் வேலை செய்யுமானா செய்யாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஸ்ட்ராட்டஜி 10 out of 10 times ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண மார்க்கெட்ல தோக்கவே மாட்டேன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நான் மார்க்கெட்டுக்கு ட்ரேட் பண்ண போகும்போது எவ்வளவு கேபிட்டல் அப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்ளை பண்ணுவேன். ஆனா தோக்கவே போறது இல்லையே. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? மொத்த காசு என்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டு ட்ரேட் பண்ணுவேன். கரெக்டா? சரி, ஒரு வாரத்துல என்ன ஆகும்? அவனே எங்க அப்பா கால் பண்ணுவேன், அப்பா சொத்து எவ்வளவு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் என்ன பண்ணு, என் பேருக்கு எழுதி கொடு, நான் என்ன பண்ணி தரேன், ஒரு வாரத்துல உனக்கு டபுள் பண்ணி தரேன்னு சொல்லுவேன். கரெக்டா? ஏன்? ஏன்னா நான் தோக்கவே போறது இல்லையே. அப்ப வாட் எவர் மணி யூ பிட் அது வளர போகுதுன்றது அதோட லாஜிக். இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ நான் தான் உலகத்திலே பணக்காரனா மாறிடுவேன். ஏன்னா நான் தான் தோக்கவே போறது இல்லையே. ஸோ யூ நீட் டு ரியலைஸ் திஸ். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க கூடாது, நடக்கவும் நடக்காது. அப்படி நடந்தா ஈக்குலிபிரியமே இருக்காது. அதாவது மத்த யாராலையும் ட்ரேடே பண்ண முடியும், ட்ரேடிங் ஷட் பண்ணிட்டு போயிருவாங்கன்னு சொல்லுவார். ஸோ அப்ப ட்ரேடிங் அப்படின்றது வந்து இந்த மாதிரி எல்லா டைமும் நம்ம வின் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அப்ப ட்ரேடிங்ல தோல்விகள் இருக்க போகுது, லாசஸ் இருக்கதா போகுது. அப்ப லாசஸ் இருந்தா நான் எப்படி ப்ராஃபிட் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு தான் நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம இங்க லாசஸ் பண்ணதான் போறோம், ஆனா அதை விட அதிகமான ப்ராஃபிட்ஸ் நம்ம பண்றது மூலமா ஓவராலா நம்ம ப்ராஃபிட்டபிளா வர முடியும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம், அதுல 6 ட்ரேட் நம்ம வின் பண்றோம், 4 ட்ரேட் நம்ம லாஸ் பண்றோம். தோத்த 4 ட்ரேட்ல 4,000 ரூபாய் தோக்குறோம், வின் பண்ண 6 ட்ரேட்ல ஒரு 6,000 ரூபாய் வின் பண்றோம். ஓவராலா நெட் ப்ராஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2,000 rupees. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து 10 ட்ரேட் பண்றேன், நம்ம 10 ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 10 ட்ரேட்ஸ்ல 6 ட்ரேட்ஸ் நான் வின் பண்றேன், 4 ட்ரேட்ஸ் நான் லாஸ் பண்றேன். ஸோ வின் பண்ற ஒரு ட்ரேடுக்கும் எனக்கு 1,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ 6,000 rupees ப்ராஃபிட், இது வந்து பிளஸ். அண்ட் தோக்குற 4 ட்ரேட்ல நான் 1,000 ரூபாய் ஒரு ட்ரேட் தோக்க போறேன். ஸோ 4,000 rupees லாஸ். ஓவராலா நெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2,000 rupees ப்ராஃபிட். This is how trading works.
ஸோ அப்போ நம்ம எல்லா ட்ரேடும் வின் பண்ணணுமா? இல்லை. நம்ம ஆனால் அதிகமாக வின் பண்ணணுமா? ஆமாம். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட் சொல்லுது. அப்போ நான் எல்லா நேரமும் வின் பண்ணணும்னு யோசிச்சுட்டு வர வேணாம். மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ட்ரேடிங்ல டிசிப்ளின் தான் நாலேஜ் விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் நாலேஜ். இங்கே டிசிப்ளின்னா என்ன ப்ரோ? கரெக்டாக டைம் கிழிச்சு உட்காந்து அந்த ட்ரேடிங் சேர் பார்த்து லைக் சிஸ்டம் பார்த்து உட்காரணுமா? கரெக்டாக எல்லாமே பண்ணணுமா அப்படின்னா அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 ட்ரேடு தான் பண்ணணும், இல்லை ஒரு 3 ட்ரேடு தான் பண்ணணும்னு ஒரு சிஸ்டம் ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை கரெக்டாக பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் 4 ட்ரேட் இல்லை 5 ட்ரேட் அப்படின்ட்டு நம்ம பண்ணுறோம்னா அப்போ நம்மளோட டிசிப்ளினை பிரேக் பண்ணுறோம்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் லாஸ் பண்ணணும்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃப்லைன் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். நிறைய பேர் லிட்டரலா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுதான் டிசிப்ளின் இல்லாம போறதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப ஒன்ஸ் அந்த டிசிப்ளினை நம்ம வர வச்சாதான் என்ன நடக்கும்னா நம்ம கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டபிளா மாற முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சில விஷயங்கள் இருக்கு விச் வி ஆக்சுவலி கால் இட் அஸ் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரேடிங், அதாவது ட்ரேடிங் வந்து நீங்க வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடா படிச்சிருக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமுமே கிடையாது. நீங்க வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கணும் அந்த மாதிரி இதுக்கும் மேக்ஸுக்கும் ஆக்சுவலி சம்மந்தமும் கிடையாது. நிறைய பேர் எதுவுமே வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் இல்லை, மேக்ஸ் இல்லை, எனக்கு வந்து சுமாராக தான் நான் படிப்பேன், எனக்குலாம் ட்ரேடிங். எல்லாருக்குமே ட்ரேடிங் வரும். நமக்கு தேவை என்னன்னா ஒழுக்கம் தான். அதாவது நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல்டா நீங்க வந்து சில விஷயங்களை பண்ண போறீங்க. அதையும் நான் கிளாஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தர போறேன். இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இருக்க 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம்ன்றது காட்டுறேன். ஸோ டைப்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த ஒரு 4 டைப் இப்போ நான் சொல்ல போறேன் இல்லையா, இந்த 4 டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு பேசிக்ஸ். அதாவது இது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் டிஎன் போட்டுக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப பெரிய பேசிக். என்னன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. TREND ட்ரெண்ட். நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் சேர்ந்தா அதை ஒரு ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பேட்டர்ன்ஸ்ன்றது என்னன்னா நிறைய ட்ரெண்ட் சேர்ந்தா அது ஒரு பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி நாலாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரி, இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியமான பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ், ட்ரெண்ட், பேட்டர்ன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த 4மே என்ன அப்படின்றத டீடைல்டா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலை, கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த வீடியோ மிஸ் ஆகாது. நன்றி.